நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. உம்மை பற்றி அறிவிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, நீங்கள் பேசுங்கப்பா. நன்றி ஒப்புவிடுகிறேன். அடிமை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கி நம்மோடு பேசுகிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்குரிய சகல ஆசீர்வாதமும் தகப்பன் இடத்திலிருந்து வந்து சேரும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? தலைப்பாக சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். எப்படி தீர்மானிக்கிறார்கள்? சத்துருக்கள், அதாவது நமக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கின்றவர்கள், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வாழாதவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை தனியான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதனுடைய ரகசியம் பெரிது. அது அவரோடு வாழும் ஒரு பாக்கியம், இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். அதை என்னவென்று சொல்வது? எவ்வளவோ படித்த பட்டதாரிகள் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்து அவர்கள் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். வெளி நாடுகளிலே சென்று இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க போயிருக்கிறார்கள். பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஜெயிலில் அடித்து துன்புறுத்தி மரணம் வரைக்கும் அவர்கள் கஷ்டப்பட்ட அநேகரை நான் அநேக புத்தகங்களிலே படித்திருக்கிறேன், வாழ்க்கை வரலாறுகளிலே. ஏன் இப்படியாக நடக்க வேண்டும்? எந்த மதத்தில் இது நடக்குது? எங்கேயாவது தங்களுடைய தேவனுக்காக அடிபட்டவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்களுடைய தேவனுக்காக, கடவுள் என்று வணங்கக்கூடியவங்களுக்காக அவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்களா? எதையாவது இழந்திருக்கிறார்களா? தங்களுடைய சொத்துக்களையோ பணங்களையோ எதையாவது இழந்திருக்கிறார்களா? அடி வாங்கியிருக்கிறார்களா? அவர்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடியதற்கு அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? இல்லை தங்களுடைய உயர்ந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்களா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் கேட்கின்றேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடலாம். அவருடைய பிள்ளை நம்ம. அதனால் பரலோக ராஜ்யத்தில் இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் இடத்தில் இருந்து நமக்கு எல்லாமே என்ன செய்திரும்? வந்துடும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். இந்த பூமி என்ன தெரியுமா? ஒரு வாடகை வீடு தான். இந்த பூமியை இது தேவனுக்குரியது. பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குனது யார் அப்படின்னா தேவன் தான். தேவன் உண்டாக்குனது இந்த பூமியில் நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். என்னுடையது, எனக்குரியது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறோம். ஆனால் உண்மையில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியும் நம்ம அனுபவிக்கிற சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய காரியம், நம்ம நிலா, அது ஒரு பௌர்ணமி. நான் நேற்று எதுக்கும் வெளியே வந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த லைட்டில், தெருவில் லைட் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை கரண்ட்டு போயிருக்கு. ஆனால் இந்த பௌர்ணமி நிலா, இந்த சந்திரனுடைய நிலாவை பார்த்தீங்கன்னா, நான் நினச்சிட்டேன் கரண்ட்டு இருக்க பறவைதுக்கு இருட்டாக இருக்குன்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க. என்னங்க, தெருவில் வரிசையாக ஸ்ட்ரீட் லைட்டு, எல்லா வீடுகளிலையும் வெளியே அப்படியே ரெண்டு லைட்டு அப்படி வச்சுருப்பாங்க. கேட்டுக்கு இந்த பக்கம் அப்படின்னா பெரிய லைட்டு வச்சுருப்பாங்க. வெளியே தெருவில் வாசல் இருக்கிறவங்க எல்லா வீடுகளிலையும் லைட் எரியும். அதனால் தெரு உங்களுக்கு தெரியும், அது நல்ல ஜெகஜோதியாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் இல்லை. நான் வெளியே வாரேன், ப்ரேயருக்கு போகிறதுக்காண்டி வாரேன், ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஆனால் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே நான் பார்க்கும்போது அந்த பௌர்ணமி நிலவு தான், அந்த சந்திரனுடைய வெளிச்சமாக அதுனா அப்படியாவது அந்த தரையில் பிரகாசிக்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யார் படைச்சா? தேவன் தான் உண்டாக்குனார். அப்போது இவ்வளோ பெரிய இந்த ஆண்டவருக்காக தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து தான் பெற்ற இந்த சந்தோஷத்தை, இந்த நல்ல வாழ்வை, இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக உண்மையாக வைராக்கியமாக வாழக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இது 30 நிமிடம் தான். நீங்கள் என்னதோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 வரியில் இந்த செய்தியை நீங்கள் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா முழுசு நீங்கள் 30 நிமிட செய்தியை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக உட்காந்து, ஒரு காய்கறி நீங்கள் வெட்டுவீங்களே, உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு காய்கறி வெட்டுவீங்க, இல்லைன்னா ஒரு சகோதரன் ஆனால் அவங்க டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு தலை சீவி அவங்க ட்ரெஸ் பண்ணி பவுட்ரு பூசி
அவங்களுடைய பேக்கு, அவங்களுடைய சாவி, வண்டி சாவி, ஹெல்மெட்டு எல்லாம் எடுக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே இந்த செய்தி முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. அப்போ சத்துருக்கள் என்ன தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னா, உபாகம் 32வது அதிகாரம் 31வது வசனத்தில், தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ என்ன, எனக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சத்துருக்களே, அதாவது தேவனை அறியாத பிள்ளைங்க என்ன நினைக்காங்க, இயேசுவோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அநேகர், உங்களுக்கு தெரியும், எனக்குமே அப்படிலாம் நிறைய பேர் எதிர்ப்பாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற அந்த சத்துருக்கள், இயேசுனா பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவர்னா பிடிக்கவே பிடிக்காது, ஆலயம்னா பிடிக்கவே பிடிக்காது, பைபிளெலாம் கிழிச்சவங்க, எரிஞ்சவங்க, தூக்கி போட்டவங்க, கந்தல் பீஸாக கிழிச்சவங்க தான் அந்த சத்துருக்கள். அவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்க, அவங்களுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, தங்கள் கண்மலை, அதாவது அவங்க வணங்குகிற கண்மலைன்னா அவங்க வணங்குகிற கடவுள், அந்த கடவுள் நம்முடைய கண்மலையை போல் அல்ல. அவங்க அதாவது நம்ம கும்பிடுற இயேசு அவங்க கும்பிடுற கடவுள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. அப்போ இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப இதை நான் வாசிக்கும் போது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால இதை நான் செய்தியாக எடுத்தேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பேர் பெற்றவர்கள், இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் பேர் பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமி கடவுள் படைச்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வாடகை வீடு தான். இது யாருக்குமே இல்லைல்ல, சொந்தம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க 6 அடி நீளம்தான் கடைசி காலத்தில் நமக்கு அப்படின்னு. ஆனால் 6 அடி நீளமே நமக்கு கிடையாது, அது கல்லறை கட்டினவங்களுக்கு தான். கட்டாதவங்க எனக்கு அந்த கல்லறையை கட்டாமல் சும்மா வச்சுருவாங்கள்ல, அப்படிப்பட்டவங்க சில வருடங்களிலே மீண்டுமாக இன்னொரு நபரை அந்த இடத்துல அடக்கம் செய்து விடுவார்கள். அதனால் அந்த 6 அடி நிலம் கூட நமக்கு இந்த பூமியில் சொந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் நம்ம மேலே ஆசைப்பட்டு இந்த வேதத்தை நமக்கு தந்து, தம்முடைய குமாரனையும் தந்து, தம்முடைய பரிசுத்தாவியும் தந்து, இன்றைக்கும் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இயேசு இருக்கின்றார். அந்த இவ்வளோ பெரிதான இந்த இயேசுவை நீங்கள் ஆராதித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை நடத்துவார். உங்கள் துன்பங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். நீங்கள் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, மனம் ஆகவே ஆகாதீங்க. ஏனென்றால் நம்முடைய சத்துருக்களே என்ன சொல்கிறாங்களாமா, இவங்க கடவுளை, நம்முடைய கண்மலையை போல இவங்க கண்மலை அல்ல, இவங்க கடவுள் அல்ல, அவர் வித்தியாசமானவர் அப்படின்ட்டு அவங்களே சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் அவருடைய பிள்ளைங்களை அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்றைக்குமே கடவுளை ஆண்டவரை ஏசப்பா நீங்கள் தூரமாக வச்சு அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் பக்கத்தில் வச்சு நான் அவருக்கு பிள்ளை, அவர் எப்படியும் என்னை நடத்துவார், என்னன்னா கைவிடவே மாட்டார் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிங்களோ அந்த அளவுக்கு தேவன் நடத்துவார். நம்மகிட்ட அவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரு பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களிலே நம்ம ஒரு பொறாமையான எண்ணம் இருக்கக்கூடாது. நான் ஊழியத்தின் பாதையில் அநேகரை சந்திக்கிறேன். ஒவ்வொருடைய தங்களுடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்களை எல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பொறாமையும் அவங்களோட இருக்குது. அந்த பொறாமைக்கு மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா, அது எலும்பு உருக்கினா அது என்ன நோய், டிபி, போன் டிபி. அந்த போன் டிபிங்கிறது தான் எலும்பை என்ன செய்திரும், அப்படியே உருக்கி கடைசியில் இதாயிரும். அதே மாதிரி தான் பொறாமை என்ன அப்படின்னு அதை எப்படி அதனுடைய வழக்கத்தை சொல்லணும் அப்படின்னா, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே எனக்கு மட்டும் எதுக்கு, இவங்க எவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்க எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் பொறாமை. இதை பொறாமை என்ற இந்த ஒரு பொல்லாத, அதாவது பொறாமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் யார் அப்படின்ட்டு பைபிளில் கேட்டிருக்கு. அப்போது ஒரு பொறாமை, ஒரு கரடிக்கு முன்னால் நம்ம நிற்க முடியுமா, ஒரு சிங்கத்துக்கு முன்னால் நிற்க முடியுமா, நம்மளால் நிற்க முடியாதுல்ல. ஒரு நாய் வேகமாக ஓடி வந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். இதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம நிற்க முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த ஒரு பொறாமை என்கிற இந்த பொல்லாத ஆவி
இந்த பொல்லாத ஒரு குணம் வந்து ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலும்புரிக்கு தான். அவங்களுக்கு முன்னால் யாருமே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பொறாமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவன் யார்? அதை எதிர்த்தே நிற்க முடியாதான். அப்போ அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் அது எலும்புரிக்கு. அது நீ மற்றவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்காரு, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாரு, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் அப்படி என்ன செய்துட்டேன், நானும் தான் கோயிலுக்கு போகிறேன்ல, நானும் தான் சபைக்கு போகிறேன்ல, நானும் தான் வாசிக்கல, நானும் தான் வேதம் வாசிக்கல, நானும் தான் செய்கிறேன்ல, ஆனால் எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியான அந்த குணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இது இருக்குன்னு தெரியாமலேயே நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்வு அடைய முடியாது. ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கா கண்டுபிடிச்சிக்கோங்க. சில பேர் கண்களினாலே அப்படியே அளந்துருவாங்க, இவங்க எப்படி இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. கண்ணீரான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தரை பார்த்து உடனே அவங்களுக்கு என்ன வந்துடும், பொறாமை வந்துடும். அப்போ இந்த பொறாமைக்கு முன்னால் பொறாமை உனக்கு எலும்புருக்கியாக தான் இருக்குமே ஒழிய அதனால் நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியம் ஆண்டவரே என்னிடத்துல பொறாமை இருக்குதா, நான் மற்றவங்களை பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே இருக்குதா, எண்ணம் இருக்கின்றதா, இல்லை நான் அப்படி பேசுகிறேன்னா அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இன்றைக்கி அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிருங்க, நீங்கள் ஆசீர்வதிப்பேங்க. இப்போ இந்த சத்துருக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கடவுள் போல் இல்லை, ஏன்னா இந்த இயேசு கடவுள் வந்து அவங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு இதில் வந்திருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 11. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இதில் என்ன, எண்ணாகமத்தில் பிழையாம் என்கிறவர் தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக அவர் வருகின்றார். எனக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு எத்தனை நாள் காத்திருந்து இந்த செய்தி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, வேத வசனங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும், வேத வசனத்தினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வந்து இந்த பூமியில் நம்ம பலவிதமான கஷ்டங்களில் தான் எல்லோரும் வாழ்கிறோம், பலவிதமான துன்பங்கள் நம்ம மேலே வருது, அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னா. ஆனால் வருகிற அலைகளிலே நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும், வருகிற பிரச்சனைகளிலே நம்ம சமூகமான ஒன்றை நம்ம காண வேண்டும், மன அமைதிக்குள்ளே நம்ம வந்து விட வேண்டும். அந்த போராட்டம் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதில் நமக்கு வந்து என்ன வேணும், ஒரு விடுதலை வேணும் பார்த்துக்கோங்க. அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு வசனத்தையே சொல்வதற்காக நான் மிகுந்த ஆசைப்படுகின்றேன். ஏன்னா நான் 24 வயசு வரைக்கும் எனக்கு வேத வசனத்தை பற்றி எதுவுமே தெரியாது. எங்களுடைய கோயிலில் வந்து ஃபாதர் வாசிப்பாங்க, அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள் ரீடு பண்ணுவாங்க, அவங்க மட்டும் வச்சுருப்பாங்க, பெரிய பைபிள் வச்சுருப்பாங்க, அந்த வாசிப்பாங்க. ஆனால் அதனுடையது எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம ஃபாதர் தான் அந்த காலத்தில் இருந்திருப்பாரோ, அவருக்கு மட்டும்தான் இந்த கடிதம் கிடச்சிருக்குமோ. விசேஷமாக நான் கேள்விப்பட்டது வந்து, அந்த எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது 5 புத்தியுள்ள பெண்கள் 5 புத்தி இல்லாத பெண்கள், அந்த கதையை கேட்டிருக்கேன். இளைய குமாரன், அந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரன், அதை கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து அந்த கிறிஸ்துவின் ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய விளக்கம் தெரியாது. அதுக்கு பிறகு நரகம் இருக்குது மோட்சம் இருக்குது அப்படின்னு தெரியும். இதுக்கு மேலாக இயேசுவினுடைய அந்த சிலுவை நமக்காக பாடுபட்டார், ரத்த சிந்தினார், உயிர் தெழுந்தாருலாம் தெரியும். ஆனால் அவரோடு இப்படியாக ஒரு ஐக்கியமான வாழ்வு இருக்கின்றது. நாம் எப்பொழுதும் அவரிடம் பேச வேண்டும், நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட இயேசுவோட கொடுத்துடணும், அதை நம்ம திருப்பி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கையில் பயம் வரும்போது தானே ஏதாவது சிந்திக்கிறது, நம்மளே தற்கொலை பண்ணி இறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது, நிறைய கடலில் போய் விழுந்து நம்ம செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கு முகாந்திரம் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம தாண்டுவதற்கு நமக்கு இன்னொரு மாற்று முறை இருக்குது அப்படிங்கிறது வேதத்தில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதை வந்து நமக்கு தெரியல, அதை வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. தேவன் எனக்கு கொடுத்த வாஞ்சி அதுதான். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து இந்த கிராஸ் டிவிக்கு ரொம்ப தூரம் தான்,
ஆனாலும் மக்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் பைபிள் இருக்குதா, இப்படிலாம் இயேசுப்பா சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் நடக்குமா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பொன்னகர், அதை பொன்னால் செய்த நகர், பட்டணம், ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய தேசம், ஒரு ராஜ்யம். அதுக்கு தான் பரலோக ராஜ்யம். வேதத்தில் நீ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோகம் அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னொரு உலகம் இருக்குதுல்ல, அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் அந்த உலகத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மேலான ஒரு எண்ணமும் இந்த வேத வசனம் தான் அது இப்படியாகி சொல்லுது. இந்த வேத வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை காப்பாற்றுவதற்கு இதில் தான் சொல்யூஷன் இருக்குது, மாற்று மருந்து இதில் இருக்குது என்பதை சொல்லுவதற்காக தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுக்குறார். இப்போ இதில் வந்து அந்த பாலாக்குங்கிற ஒரு மன்னன், ஒரு அரசன், அந்த அரசன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வராங்கல்ல, அப்போ வரும்போது அவங்கள பார்க்குறான். அந்த ராஜா அவனுடைய வீட்டில் மாடியில் நின்று பார்த்துருக்கலாம், மன்னன் இல்லையா. அப்போ பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. ஒரே இடத்துல அப்படி கும்பலாக இருக்காங்க, வனாந்தரம். அதில் பார்க்கும்போது இவன் நினைக்கிறான், இவ்வளோ பெரிய ஜனங்கள் என் நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா என் நாடு என்ன செய்யும்? ஐயோ, என் நாட்டில் உள்ள எல்லாம் அழிஞ்சு போமே, செல்வங்களை எடுத்துக்கிடுவாங்களே, பழங்களை எடுத்துக்கிடுவாங்களே, பயிர் வச்சு எடுத்துக்கிடுவாங்களே, என்னுடைய நாட்டை அவர்கள் அரசாண்டுருவாங்களே அப்படின்ட்டு. இப்போது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் எப்போவுமே சண்டை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அண்டை நாடு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். படிக்கும்போது 5வது வகுப்பு வரைக்கும் படிக்கும்போதெல்லாம் இதை படிச்சிருக்கோம். அப்போல்லாம் சீனாவெல்லாம் ஏசுவாங்க பிள்ளைங்க, பாகிஸ்தானை ஏசுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அங்கே நம்முடைய காஷ்மீரில் தான் ஆப்பிள் விளையுமா, அதுதான் எல்லா பழவர்க்கங்கள் கொடுக்கக்கூடிய நாடாம் காஷ்மீர். அங்கே தான் நல்ல நதிகள் இருக்கான், அங்கே தான் நல்ல பயிர்கள்லாம் விளையுமா, எல்லாம் விளையுமா, அங்கேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு வருதான், அதான் நம்முடைய காஷ்மீர் தான் இல்லையா, அதை பிடிக்கணும்னு பாகிஸ்தான் வரானாமா, அதை பிடிக்கணும்னு சீனா வருதாமா, இந்த அண்டை நாடுகள் எப்படியாவது நமக்குள்ளே வந்துடணும்னு நினைக்கிறாங்களாமா இப்படின்னு சொல்லி அந்த பாடத்தில் படிக்கும்போது அதை பற்றி தெரியும். அதே போல தான் இந்த நாளில் நம்ம அவருடைய ஆத்துமாவை சாத்தா வந்து எப்படியாவது பிடிச்சிக்கிடணும், நம்மளை எப்படியாவது அவன் கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். நமக்குள்ளே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போ இந்த பாலாக்குங்கிற அந்த மன்னன் பார்க்க இவ்வளோ பெரிய ஜனங்கள் வந்து என் நாட்டை அழிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சபிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு தீர்க்கதரிசியை வச்சு தான் இதை செய்ய முடியும். மற்றபடி இது பூமியின் விசாலத்தை மூடுகிற 11ஆம் வசனம் அப்படி இருக்குது. என்னாகும் 22:11 பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, அதனால் நீ வந்து எனக்காக நீ இதை சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகின்றார். அவர் பேர் பிலேயாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய சத்துருக்களே, அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு இருக்கான். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, இயேசுவை தேவன் என்று அறிந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினச்சிருக்கான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த ஜனங்களை வந்து சும்மாலாம் அழிக்க முடியாது, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லணும், இவங்க அழிஞ்சு போகணும், இந்த ஜனங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் பிலேயாம் என்ற ஒரு தீர்க்க தரிசியை அழைத்து அவர்களை சபிக்க சொல்லுகின்றான். அப்போ மலையின் இப்போ நான் நினைக்கிறேன், ரொம்ப ஒரு மலையில் இருந்து இவ்வளோ பெரிய ஜனங்களை பார்க்கணுன்னா ஒருவேளை அது இமயமலை தானே பெரிய மலைன்னு சொல்லுவாங்க, எவரெஸ்ட்டு, அந்த மாதிரி இடத்துல கொண்டு இந்த தீர்க்கதரிசியை கொண்டு அந்த மன்னன் விட்டு நீ பார்க்கும்போது அவங்க அப்படியே பெரிய விசாலத்தை மூடக்கூடிய ஒரு பெரிய ஜனக்கூட்டம் போல அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, அது அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்க சிங்கம் மாதிரி தெரியுதாமா, அப்படியே ஒரு வீரமாக தெரியுதாமா. யாருக்கு? பிலேயாமுக்கே தெரிந்து, எப்பா இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த இந்த இஸ்ரவேல் கூட்டம், எப்பா இவங்க பெரிய சிங்கம் மாதிரில இருக்காங்க, இவங்களை யாராலையும் எழுப்ப முடியாத, என்ன செய்ய முடியாது, யாராலையும் எழுப்ப முடியாது. சில நாயை பாருங்கள் ரோட்டில் படுத்து கிடக்கும் பார்த்துக்கோங்க, என்ன தான் குச்சை வச்சு தள்ளுங்க, கம்பிச்சு தள்ளுங்க, எந்திக்கவே செய்யாது, அங்கிட்டு மாற்றி படுக்கும், இங்கிட்டு மாற்றி படுக்கும், உருண்டு மாற்றி படுக்கும், எந்திக்கவே செய்ய முடியாது. எழுப்புறவன் யார்? அப்படி அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்ப முடியாது. அதனால தான் அவன் சாபன்னு சொல்கிறான், சபிக்க சொல்கிறான். ஆனால் தேவன் சபிக்க விடலை, ஏன்னா நம்மளை ஆசீர்வதிப்பது தான் இயேசுவுக்கு இஷ்டம், பிரியம் அப்படின்ட்டு. அதே போல் தான் நம்முடைய இன்றைக்கும் அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக இப்போ சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல, நமக்கு சத்துரு இப்போ வந்து சாத்தான் தான். இவனே சொல்கிறான், இவங்களை என்ன செய்ய முடியாது,
அழிக்க முடியாது, இவங்களை அழிக்கவே முடியாது என்று நம்மை குறித்து அவன் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறான் சாத்தான். அதனால் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருகின்றான், கெட்ட எண்ணங்களை கொண்டு வருகின்றான், கெட்ட செய்கைகளை செய்ய வைக்கின்றான். எவனையாவது வெட்டுன்னு ஏவுகிறான், அவனை வெட்டிட்டு கடைசியில் அவன் ஜெயிலுக்கு போயிடுறான், இவன் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான். ஏன்னா யாராவது ஒரு பொருளை களவான்னு சொல்கிறான், களவான்றாங்க, கடைசியில் போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க, உடனே இவன் எங்கே போயிடுறான், ஜெயிலுக்கு போயிடுறான். அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இப்படியாக பாவங்களை செய்ய வைக்கிறான் இந்த சாத்தான். ஆனால் அவரை இயேசுவை உறுதியாக யார் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய கண்மலையாகி கிறிஸ்து வித்தியாசமானவர். ஆதியாகமம் 26, 26, 29 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கிட்ட அவனுடைய சத்துருகள் அவரை மேற்கொள்றதுக்காக வராங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 26, 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேராவில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அவங்க கேராரூரிலிருந்து வந்திருக்காங்க ஒரு ஜனங்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈசாக்கை பார்த்து சொல்கிறாங்க 28, அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் உங்களோட கூட இருக்காருன்னு நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் இனிமேல் நாங்கள் உங்களை எதிர்த்து வரல, நீங்கள் எங்களோட என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் பாசமாக இருந்துக்கிடுவோம். ஏனென்றால் நம்முடைய கண்மலை வித்தியாசமானவர். நம்முடைய கண்மலை தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைப்பது போல அரவணைக்கிறவர். நான் அதை அனுபவிச்சிருக்கேன் சகோதரனே, சகோதரியே. நான் அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தைரியமாக உங்ககிட்ட நான் சொல்ல முடியுது. அவர் எப்படி ஆற்றுகிறார், எப்படி தேற்றுகிறார். நம்முடைய இக்கட்டான சிச்சுவேஷனில், நம்முடைய எண்ணங்களில் துக்கம் வரும்போது, அப்படி அந்த கவலை நம்மை மூடும்போது, பிறருடைய வார்த்தையினால் இருதயம் மனமடிவாகும்போது, நம்ம அற்பமாக எண்ணும்போது, நம்ம அசால்ட்டாக மதிக்கப்படும் பொழுது, எப்படினாலும் இந்த மனித இதயம் லைட்டாக என்ன செய்ய கலங்கும். அப்போ தேவன் சொல்வார், நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, மறப்பேனோ மறந்தே போவினோ, மறப்பேனோ மறந்தே போவினோ, கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. அப்போ என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். சின்ன கிராமத்தில் தான் நான் இருந்தேன், படிப்பு ஃபெயிலாகி நான் வீட்டில் இருந்தேன், புடிசைவாள் மகள். ஆனால் தேவன் அவர் என்னை தெரிந்து கொண்டார், நீ உருவாக்கினார். அவர்தான் மெய்யான தெய்வம் என்று எனக்கு வெளிப்படுத்தினார், இருதயத்தில் என்னோடு பேசினார், என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், என்னை நடத்தி கொண்டு வருகின்றார். அதனால தான் நம்முடைய தேவன் அவங்களுடைய தேவனை போல அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் நம்மோடு கூட, அவருடைய பிள்ளைகளோடு கூட மற்ற ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இந்த நாளில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை.
மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அவங்க மற்ற ஜனங்களுக்கு ஒரு போட்டி வருது. அதில் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி ஒரு காளையை ஏற்பாடு பண்ணி வெட்டி அவங்க பலி செலுத்தும் போது அக்கினியினால் அதை பட்சிக்க வேண்டும். வானத்திலிருந்து தீ இறங்கணும். இறங்கி அந்த காளையும் அந்த விரவையும் என்ன செய்யணும், பட்சித்துடும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, எம்டி பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த அந்த ஜனங்கள் வந்து இதெல்லாம் அப்படி பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்காங்க. அவங்க கும்பிட்ற தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்காங்க. ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கலையாமா. எதிரே குதித்து ஆடினார்களாம். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கலையாம். அப்போ இவர் சொல்கிறார், எலியா 27 வசனத்தில், மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போய் இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும். நீங்கள் வந்து இவ்வளவு பலி செலுத்தி நீங்கள் கூப்பிட்டீங்க. உங்கள் கடவுள் வந்து உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கல, சரியா? கேட்கல. ஒருவேளை அவன் தூங்குவானா இருக்கும். உங்கள் கடவுள் வந்து தூங்குவானா இருக்கும். இல்லாட்டா ஏதாவது அலுவலாக இருப்பான், வேலையாக இருப்பான், இல்லாட்டா எங்கேயாவது வெளியே பிரயாணம் போய் இருப்பான். அதனால் நீங்கள் தியானத்தில் இருப்பான். இல்லாட்டா நீங்கள் அவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்கிறார், எலியா சொல்கிறார். ஆனால் இவர் வந்து தேவனை கூப்பிட்டார். 2 என்ன வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்க. அந்த 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் 37வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது 38, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 39, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். சத்துருக்களை சொல்லிட்டாங்க. கர்த்தரே தெய்வம் என்று சத்துருக்களை சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு இந்த கர்த்தரே தெய்வம் என்பதை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட ப்ளீஸ் கேட்குறேன். நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் இயேசுவோடு வாழுங்க, நீங்கள் கர்த்தரோடு வாழுங்க. நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு. ஒரு நாள் நீங்கள் இழந்து போயிட்டீங்களா? நீங்கள் எதோ இழந்து போயிட்டீங்களா? அது உங்களுக்கு நிச்சயமாய் மீண்டும் திரும்ப வரும். அவர் நல்லவர், நம்முடைய கர்த்தர். அவர் பெரியவர், அவர் ராஜாதி ராஜா. அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அவரை நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். அவரை நாம் வணங்க வேண்டும். காசு பணம் கிடையாதுல்ல. நீங்கள் எந்த இருட்டு அறையில், எந்த தனி அறையில் நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றிப்பா. எங்கள் தெய்வமே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். அவ்வளோ பெரிதான தெய்வம் எங்கள் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றிப்பா. அந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை ஆராதித்து உம்மை சார்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நிவாரணம் வழி இயேசுதான் என்று அறிந்து தம்முடைய வேதத்தை வாசித்து தமது சமூகத்திலே ஜெபம் செய்து வெற்றி எடுக்க நீர் கிருபை செய்து சாத்தான் ஓடட்டும், பேய்கள் ஓடட்டும், குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் ஓடட்டும், நோய்கள் ஓடட்டும், தரித்திரம் ஓடட்டும், தடைகள் விலகட்டும், கட்டுகள் அறுபடட்டும், எல்லா மாய மந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருங்கப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.